அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் பள்ளிகள் திறந்து 3 நாட்களே ஆன நிலையில் இந்தியாவில் கொரோனா நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் கொரோனா நோய் தொற்றுக்கு 7 பேர் உயிரிழந்ததாக ஒன்றிய சுகாதாரத்துறை தகவல் அளித்துள்ளது. இந்தியா முழுவதும் நேற்று ஒரே நாளில் 276 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் இதுவரை 4302 பேர் பாதிக்கப்பட்டும் உள்ளனர். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகமாக இருந்தாலும் அந்த அளவிற்கு வீரியம் இல்லை என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. இருந்தாலும் கொரோனா பரவல் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை சார்பாக அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டும் உள்ளன. தேவைப்பட்டால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் கூறியிருக்கிறார். மேலும் இந்தியாவில் வீரியமிக்க கொரோனா பரவல் எங்கும் இல்லை எனவும் முதியவர்கள், கர்ப்பிணிகள் வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிய ஒன்றிய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது எனவும் ஒன்றிய அரசு கூறிய அறிவுறுத்தல்களை நாங்களும் கூறி வருகிறோம் எனவும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் கொரோனா பரவலால் பதட்டப்பட தேவையில்லை எனவும் கூறியிருக்கிறார். இதற்கிடையே பக்ரீத் பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 1584 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறையும் அறிவித்துள்ளது. இதற்காக சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து ஜூன் 6ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை 520 பேருந்துகளும், சனிக்கிழமை 550 பேருந்துகளும், சென்னை கோயம்பேடிலிருந்து 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 100 பேருந்துகளும், சனிக்கிழமை 90 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் 24 பேருந்துகளும் மற்றும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 300 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு பயணிகள் முன்பதிவு செய்து பயணிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.